இங்கே இருக்கிறதுல சில பேருக்கு என்ன நல்லா தெரியும், ரொம்ப வருஷமாக பார்த்துருப்பீங்க, ஆனால் வேறு டைமென்ஷனில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் இங்கே வரணுன்றது என்னோட பல நாள் ஆசை. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா, ஏன்னா நான் இந்த ஃபீல்டு படித்தேன். நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும் போதே விருப்பம் இல்லாமல் தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் முடிச்சுட்டு வெளியே வரைக்குமே என் கூட இருந்தவங்க எல்லாம் சாரோட பக்கத்தில் நான் உட்காந்துருப்பேன் எப்பயுமே. சார் எப்பயுமே இதை பற்றி ஹோமியோபதி பற்றி இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் பயங்கர ஆசையாக இருக்கும். நம்மளும் பெரிய ஆளாக வந்துடும் பண்ணிடுவோம்னு நினச்சிட்டு, ஆனால் வெளியே வந்தப்போ ஸ்கோப்பே இல்லாமல் வேலை கிடைக்காம பயங்கரமாக ஆனால் ஃபீல்டு மாறி போயிடுச்சு. ஸோ டோட்டலாக ஃபீல்டு அவுட் ஆயாச்சு. அடுத்து திரும்பவும் உள்ளே வரும்போது இப்போ எனக்கு சுத்தமாக பார்த்தா இங்கே நான் ஏதோ ஹோமியோபதி பேச போகிறேன்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியாது. அதனால நான் பேச வந்தது எப்படி பண்ணக்கூடாதுன்றதை வெளியிலேருந்து பார்க்கறதுனால அதை பற்றி மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா நல்ல ஹோமியோபதி இங்கே எல்லாமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்குது, இதை வெளியே கொண்டு வரணுமேன்ற ஆசைனால தான் சார் நான் வந்தேன். டெஃபினட்டாக அது மட்டும்தான். சங்கர் மூலமாக தான் இந்த விஷயம் எக்ஸ்போஸ் ஆகி நான் பார்த்தேன். யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சார் பேசுகிறாரு, ஆண்டி பேசுகிறாங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருந்தது. சரி, இந்த விஷயம் இவ்வளோ தூரம் இப்படி ஒரு யூனிக்காக ஒரு விஷயத்த நேரோ டவுன் பண்ணி இவ்வளோ பெருசாக பேசும்போது, ஆனால் மீடியாவுக்குள்ளே பேசுகிறவங்க எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா, சார் நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன், ஹோமியோபதி ப்ரிஸ்கிரிப்ஷன் பற்றி உங்களுக்கு நான் காட்டுறேன். மிஸ் மதிவதனி அவங்களோட கம்ப்ளைண்ட் பிசிஓடி. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு பிஹெச்எம்எஸ் எம்டி படித்த ஒரு சீனியர் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன் கொடுத்துருக்காரு. பாஸ்பரஸ் 1 mm 45 days, மார்னிங் 2, ஆஃப்டர்நூன் 2, நைட் 2. நைட்ரஸ் ஆக்சைடு 15 days, மார்னிங் 2, நைட் ஆஃப்டர்நூன் 2, நைட் 2. ஆசிட் சல்ஃபர் 200, 20 days, மார்னிங் 4, நைட் 4. ரோபினான் மருந்து இருக்கா? ஓகே, இல்லை சாரி, அதான் தெரியலன்ட்டு நான் படிக்கிறேன். ரொபேனியா 200, 20 days, ஆஃப்டர்நூன் 4, நைட் 4. ஃபெரம்பாஸ் 6x 2 strips, மார்னிங் 2, ஆஃப்டர்நூன் 2, நைட் 2, பிஃபோர் ஃபுட். செப்பியா 200, 2 days, மார்னிங் 2. ஓகே, அடுத்து போராக்ஸ் 200, 2 days, நைட் 2. அப்புறம் ஏதோ ஒரு ஆயின்மெண்ட்டு ஒரு 15 days. இதுக்கப்புறம் 15 days ரிவ்யூ எழுதியிருக்காங்க. ஸோ இப்படி ஹோமியோபதி பண்ணிட்டு இருக்காங்க சார் வெளியில். ஸோ நல்ல ஹோமியோபதியை நம்ம நீங்கள் பேசும்போதெல்லாம், சார் பேசும்போதோ ஆண்டி பேசும்போதோ ஒரு ட்ரக்குக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்றதை கேள்விப்படும் போது அப்போ இது என்னது இல்லை எனக்கு புரியவே இல்லை சீரியஸ்லி. வெளியே பார்க்கும்போது அப்போ ஸோ சார் இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி பற்றி பேசுனீங்க, நிறையா விஷயம் எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் லிட்ரலி இப்படியே உட்காந்தே இருந்தேன். சரி, ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் உட்காந்துருந்தேன். இப்போ ஒன்றுமே தெரியாதமா, ஆனால் சில விஷயங்கள்லாம் அப்போ படித்ததுலேருந்து எல்லாம் ரீகால் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ சிங்கிள் டோஸ் அரைவ் பண்ணுறது தானே நிறைய தடவை சொல்லி கொடுத்தீங்க எங்களுக்கு. எப்படி ஒரு எல்லாத்தையும் டோட்டாலிட்டி பார்த்து ஒரு மருந்துக்குள்ளே கொண்டு வரணுன்றது தானே நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ எப்படி அவங்க இப்படி வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது இந்த ஒரிஜினலாக நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த விஷயத்த வெளியில் தெரியாமே நம்மளுக்குள்ளேயே இப்படி சின்ன சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறத தான் உடைக்கணும்னு நான் நினச்சேன் சார். ஃபஸ்ட்டு இதுக்காக என்ன பண்ணணும் போது எனக்கு நம்ம சங்கரோட யூடியூப் வீடியோ பார்க்கும்போது ஆமாம்ல இதை மீடியாக்குள்ளே கொண்டு வந்துடலாம், சோஷியல் மீடியாவில் மற்ற விஷயத்தில் ஒரு கான்ஃபரன்ஸில் டெவலப் பண்ணலாம். இப்போ நம்மளுக்குள்ளேயே தெரிகிற விஷயம் மக்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் குவாலிட்டியாக அடுத்த லெவல் போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது யார் பண்ணுவா? நம்ம பண்ணுவோம். நம்மளுக்கு ஹோமியோபதி பண்ண தெரியாது, அதை பூஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்னு டிசைட் பண்ணேன். சரி, ஆர்த்தி தெரியல ஆண்டி உங்களுக்கு முதல்ல இருந்தே ஹோமியோபதியில் பயங்கர ஹோப் இருப்பா, எப்பயுமே அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணுவா, இப்பயும் பண்ணிட்டு இருக்கா. இப்போ தான் ஒரு கிளினிக் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. சரி, நம்ம பின்னாடி இருந்து டோட்டலாக நல்ல ஹோமியோபதியை தமிழ்நாட்டுக்குள்ளே வெளியே தூக்கிட்டு வரலான்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் ஆண்டி. அதனால நான் சங்கர்கிட்ட கூட பேசினேன், ஏதாவது சேர்ந்து செய்யலாம், ஏதாவது பண்ணலாம் சங்கர், பெருசாக பண்ணலாம், ஒரு கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும், ஒரு இதில் ஒரு குவாலிட்டியாக சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இப்போ சரவணகுமார் சார், ஆண்டியா, இது மாதிரி எத்தனையோ பேர், கைலாசன் சாராக இருக்கட்டும், நம்ம சீனிவாசன் சாராக இருக்கட்டும், இத்தனை பேர் இருக்காங்க. இவ்வளோ ஒரு அதை உயிராக மதிச்சு ஒரு ட்ரக்குள்ள இருந்து நான் அவங்களோட இதெல்லாம் அவங்களோட ஃபெயிலியரோட பயம் நான் நினைக்கிறேன். இந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்குது, எதுலையா ஒன்றுல சரியாகி வேற எது புதுசாக வந்தானே அதுக்கும் நம்ம தானே வருவான். அதுதான் கான்செப்ட் அவங்களுக்கு. அவனுக்கு வர்றதுல இந்த இருக்கிற 40 மருந்தையும் மொத்தமாக கலக்கி இந்த வச்சுக்க, அது சரியா அப்பா சரியா போச்சா சார், இங்கே இவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சு சார், அதுக்கும் நானே தரேன், திரும்ப கலக்கு குடு. இப்படியே பண்ணி கியூர் பண்ண முடியாத டிசீஸை ஹோமியோபதியில் காசு பண்ண முடியல ஆண்டி. அதை தான் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு நான் நினைக்கிறேன். சரி, சில விஷயங்கள் ஓவரா பேசணும்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அதனால சரி, நல்லா பண்றவங்களை கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் சென்னையிலேருந்து நானும் என் ஒய்ஃபும் இங்கே வந்திருக்கோம். என்ன பண்ணலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டெஃபினட்டா ஆஃப் ஷோர்ல இருந்து அந்த
பின்னாடி இருக்கிற வெளியில கொண்டு வர வைக்கிறதுக்கான முயற்சிகள் கான்டாக்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் இருக்கு சார். அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் சங்கர்ட்ட நானே ஓரளவு பேசிட்டு இருந்தேன். சரி, அப்ப ஃபர்தரா அடுத்து என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எது ஹோமியோபதின்றது நம்ம மக்களுக்கு முதல்ல தெரியணும்ல. இப்ப நம்ம ஒரு 30 பேர் இங்க இருக்கோம், இதுல வர்றாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, இது மூலமா 1-2 பேருக்கு வெளியே தெரியறத விட இந்த ஒரு 20 பேருன்ற க்ரௌடு ஏன் வந்து இருக்கிற டாக்டர்ஸ்ல பார்ட்லி நம்ம வந்து ஜாயின் பண்ணி இதை பெருசா பண்ணக்கூடாது? அதனால இப்ப என்ன பண்ணணும்னா, ஆமா கம்பல்சரி எல்லாமே வேணும். எக்கனாமிக்கல் திங் வேணும், எல்லாரோட உண்டு ஈடுபாடு வேணும், இதெல்லாம் இருக்கட்டும். இதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல. இப்ப டைரக்டா நீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு கிளினிக்ல பிஸியா இருப்பீங்க, உங்களோட மற்ற விஷயங்கள்ல இருக்கும். இந்த 1 டே கூட ஹோமியோபதிக்காக ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த சண்டே கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் தான் இந்த ஸ்பார்க்கை வேற லெவலுக்கு கூட்டு போகும். நான் பேக் டிராப்ல இருந்து வேலை பார்க்குறேன், உங்களை எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு வரேன்னு நினைக்கிறேன். என்னோட ஒரிஜினல் விஷ் இது. இதுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்றது நீங்க தான் சொல்லணும். என்ன வேலை வாங்குறதுக்கு நீங்க என்ன அப்ப அப்படி பண்ண. நான் ஒரு சின்ன அதாவது ஃபிளரிஷ் ஆகிறதுக்கான ஐடியாலஜி என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம வந்து அடுத்து ஒரு கான்ஃபரன்ஸோ ஒரு விஷயமோ உண்மையான ஹோமியோபதியை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவோமோ அதெல்லாம் சொல்லுங்க. டெஃபினட்டா அடுத்த லெவல்ல நம்ம பண்ணுவோம். வேற வழியே இல்லை. நல்ல விஷயம் செய்யறதுக்கும் மார்க்கெட்டிங் பண்ணியே ஆகணும். இங்க அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். நம்ம இருக்கிற சூழ்நிலையே அப்படிதான் இருக்கு. ஸோ நம்ம நல்லது பண்றோன்றதே எல்லா பேருக்கும் தெரியணும். எப்படி தெரியும்? நீங்க நம்ம இங்க உட்காந்துட்டு இருந்துட்டு நல்ல ஹோமியோபதி பண்ற இப்பெல்லாம் ஆன்டி சொல்ற அந்த கியூர் ஒரு HIV பேஷண்ட்டுக்கு அந்த கொப்பளம் தான் இன்னைக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இந்த விஷயம் வெளியே யாருக்கு தெரியும்? இப்ப ஆன்டிக்கு தெரியும், இப்ப சங்கர் மூலமா இன்னொரு 50 பேர் வியூவர்ஸ்க்கு தெரியும். இது எப்படி வெளியில தெரியும்? அவங்க ஏற்ற மாதிரி ஒரு 450 மருந்து கொடுத்து ஒரே டைம்ல கொடுத்தாதான் ஹோமியோபதி சரியாகும்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஆளுகளை எப்படி மாத்துறது? இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள இருக்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கும் மக்கள் மத்தியில் ஹோமியோபதி ரீச் ஆகிறதுக்கான விஷயம் என்ன பண்ணணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம். அது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா எனக்கு வேற யாரையுமே தெரியாது. நம்ம ஆளுங்களே தமிழ்நாட்டுக்குள்ள சூப்பரா எல்லாரும் நல்லா பண்ற எல்லாருமே இருக்கீங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து கைட் பண்ணி நம்ம எல்லாம் இதை வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு.